அப்போது திடீர்னு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என் தங்கச்சியை எனக்கு கால் பண்ணாங்க. லைக் ஜீவசமாதியோட இதில் வந்து உங்கள் பையனை வந்து அவங்க பார்த்துருக்காங்களாம். அவன் முதுகில் வந்து என் பையனோட முதுகில் வந்து ஒரு அடையாளம் ஒன்று இருக்கும். அவங்க கேட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டாங்க. நான் ஆமாம் இருக்குது, ஏன்னா என் தங்கச்சிக்கு தெரியும், நான் வேறு யாருக்குமே தெரியாது. அவங்க அதிசயமாக பார்த்துட்டு சரி ஓகேன்னு அவங்களும் விட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தைய பார்க்காத ஒரு ஆள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு இருக்கா அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்களுக்கும் ஷாக் ஆகி ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி உன்னை பற்றி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு யூடியூப் சேனலில் பேசியிருக்காங்க, அதை எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க, நான் உனக்கு அனுப்புகிறேன் நீ பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நான் பார்த்துட்டோன்னே எனக்கு செம்ம ஷாக்கு. ஏன் அப்படின்னா லைக் என் குழந்தைய பிறக்கல, அந்த டைம் எனக்கு மேரேஜே ஆகலை. அக்குரங்கானது சிறிது காலம் கழித்து இறந்துவிடும். பின் அது இன்னும் ஒரு பிறப்பெடுத்து இவ்வளவு காலம் கழித்து அது உன்னை தேடி வரும். அது தேடி வரும் பொழுது அதனுடைய உடலில் ஒரு மாபெரும் அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை வைத்து நீ குரங்கி அக்காலத்தில் உண்மை தேடி வந்திருக்கும் என்பதை நீ அறிந்து கொள். கிளம்பும் போது இப்படிலாம் நம்புனீங்களா? இப்படிலாம் அவர் கேட்டிருக்காரு. வியப்பாக தான் இருந்துச்சு. அதனால தான் நான் போனோம், இல்லைனா போயிருக்க மாட்டோம்ல. அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு மிகப்பெரிய ஷாக்கு. அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் அந்த டைம் நான் பார்த்தது முன் ஜென்மத்தில் அவன் என்ன எனக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாப்புலையோ அதே சிம்பிள் எனக்கு வந்து இங்கே கொடுத்தாப்புல அப்படின்னு. இன்னும் யாருக்குமே கிடைக்காத ஒரு வரம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்படி ஒரு திருவண்ணாமலையில் அவர் வந்து ஒரு உயிரினத்தை பார்த்ததாகவும், அந்த உயிரினம் மறுபடியும் பிறக்கும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொன்னதாகவும், அதே போல் பிறக்கும் போது அது மக்களுக்கு மத்தியில் தெரிய வைப்பாங்க அப்படிங்கிறதாகவும், அது தெரிஞ்ச உடனே அமைதி நிலைக்கு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இந்த குரங்கு வந்து கொஞ்ச நாளில் இறந்துரும். இறந்து உன்னை தேடி ஒரு பிரச்சனையோடு வரும். அப்போ வந்து நீ அந்த குழந்தைய சரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னதா அவங்க வீடியோவில் பேசியிருப்பாங்க. கூட இப்போ குழந்தையெல்லாம் இப்படி பிடிச்சி அழகாக இப்படி தூக்கி போட்டு பிடிச்சி விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என் பையனை தூக்கவே முடியாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க, அவனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட சொல்லுங்க. ஏன்னா அப்படி நமக்கு தூக்கும் போதே அவன் ஒரு விதமாக லாக் பண்ணிப்பான். ஆனால் இன்னொரு அதிசயம் என்னன்னா, அந்த இடத்துலையே என் பையன் வந்து தூங்குனது தான். லைக் 2 மணிக்கு தூங்க வச்சது 9 மணி வரையும் தூங்கினா எந்த மெடிசனுமே இல்லாமல் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் நீங்கள் யூடியூப் வரலாற்றில் எங்கேயுமே காணாத ஒரு அதிசயத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடம் 2 வருடத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து ஒரு பக்தை வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்களோட லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குழந்தை வந்து மறுபிறவி எடுத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மறுபிறவியில் ஒரு மிகப்பெரிய மரணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்த கண்டுபிடிச்சி மறுபடியும் அந்த குழந்தையவே கண்டுபிடிச்சி அவங்க அப்பா கிட்ட தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மம், ஒரு அதிசயமான வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட யூடியூப் வரலாற்றிலே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற இதான் ஃபர்ஸ்ட் டைம். வாங்க வீடியோ போகிறோம். கை கோர்த்து நடப்பதற்கு மகனாக நீ வருவாய். ஐயா வணக்கம். வணக்கம். மர்மமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் யாருன்னு அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் விக்னேஷ், ஒய்ஃப் பேர் வந்து சுப்ரியா. நாங்கள் சென்னையில் இருக்கோம். என் பையன் பேர் வந்து ஹேம்ரத். ஓகேங்க. ஆக்சுவலாக இப்போ என் பையனை பற்றி தான் இந்த வீடியோ. அவருக்கு என்ன நடந்ததோ அதை தான் நம்ம இப்போ வீடியோவில் பேசுகிற மாதிரி இருக்குது. சரிங்க ஐயா, இது ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் எங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா நம்ம இந்த வீடியோ வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வெளியிட்டிருந்தோம். அதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு சித்தர், அவர் சித்தர்னு சொல்லலாம், யோகி அப்படின்னு சொல்லலாம், ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அந்த ஃபுட்டேஜில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை மறுபிறவி எடுத்து வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதை மென்ஷன் பண்ணி இப்போ இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதில் என்ன வந்து நடந்தது, இதில் என்னெல்லாம் வந்து உங்களோட லைஃப்பில் இது வரைக்கும் மாற்றங்களாக நீங்கள் சந்திச்சிங்க, மறுபிறவி எடுத்து வந்த குழந்தைங்கிறது உண்மையா, அந்த சித்தர் உங்களுக்கு எப்படி தெரியும், எப்படி இந்த இன்சிடென்ட் நடந்ததுங்க? ஆக்சுவலாக இந்த இன்சிடெண்ட் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இந்த வருஷம் ஜனவரி மாதம் தான் நடந்தது, ஜனவரி எண்டில். ஆனால் நாங்கள் அங்கே போனதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அது என் பையன் பிறந்தது வந்து செப்டம்பர் மாதம் 23வது வருஷம், 2023வது வருஷத்தில் பிறந்தாப்புல. அவர் பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லனா, பிறக்கும்போது நார்மலாக சிசேரியன் தான் பண்ணி குழந்தைய இது பண்ணாங்க. ஆனால் என்ன இதுனா, பிறக்கும்போது எல்லா குழந்தையும் எப்படி நார்மலாக இருக்குமோ அந்த மாதிரி தான் நார்மலாக தான் இருந்தாங்க. லைக் பர்த் வெயிட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக, எதுவும் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் எதுவுமே குழந்தை இல்லை. ஆனால் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 2-3 வாரம் குழந்தைங்க வந்து கொஞ்சம் தூங்குறதுக்கெல்லாம் கஷ்டப்படும். ஏன்னா நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு இதுவாகும் இல்லையா, அந்த மாதிரி என்வாயர்மெண்ட்டுக்கு செட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்ற ஒரு இதில் நாங்கள் பாட்டு மூவ் பண்ணிட்டே இருந்தோம். ஆனால் குழந்தை வந்து எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே தூங்குறது கிடையாது. தூங்குறதுனா இப்போது எல்லாரும் சொல்லாங்க குழந்தைங்க தூங்காது தான், நைட்டில் தூங்காது, பகலில் தூங்காது அப்படின்ட்டு. ஆனால் என் குழந்தை வந்து
பிறந்ததுலேருந்தே லைக் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் கணக்கு போட்டால் ஒரு 3.5 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் தான் குழந்தை தூங்கவே செய்வாப்புல. முழுமையாகவே கிட்டத்தட்ட 1 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தையே அப்பவே. 1 வயசு இல்லை, பிறந்த மாசத்துல இருந்தே பிறந்ததுலேருந்து நான் சொல்கிறேன். லைக் டே 3லேருந்து நான் சொல்கிறேன். ஓகே. ஏன்னா என்னன்னா லைக் ஃபீடும் ஒழுங்காக எடுத்துக்க மாட்டாப்புல. ப்ளஸ் வந்து தூங்குறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அவ்வளோதான் அவங்க தூங்குவாங்களே. லைக் நம்ம அந்த தூக்கத்துக்கு கூட நம்ம வந்து குழந்தைய வந்து கையில் வச்சு இப்படி ஆட்டுறது, அந்த மாதிரி கையில் அந்த ஒரு ஷேக்கில் இருந்ததை கூட இருக்கவங்க எல்லாம் திட்டுவாங்க, நீங்கள் கையில் வச்சுட்டே இருந்தால் குழந்தை வந்து இந்த மாதிரி தான் அடம் பிடிக்கும், நீங்கள் வந்து கொஞ்சமாவது கீழே போட்டு தூங்க வச்சு பழகுங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் விளையாடுறதுலாம் நல்லா தான் விளையாடுவாப்புல. லைக் அந்த 10 நிமிஷம் தூங்குனாங்க அப்படின்னா அந்த 10 நிமிஷம் தூங்கின குழந்தை மாதிரி இருக்க மாட்டாப்புல. ஆனால் வந்து நார்மலாகவே வந்து ஒரு 3 மணி நேரம் குழந்தை தூங்குனா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு எப்படி விளையாடணுமோ அந்த மாதிரி விளையாடுவாங்க. அந்த ஒரு அழுகலாம் அந்த அளவுக்குலாம் இருக்காது, பட் அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. நாங்களும் ஏன்னா ஃபீடும் எடுத்துக்க மாட்டாப்புல, இதுவும் தூக்கமும் சரியா இல்லை. நிறைய டாக்டர்ஸ் கிட்ட இங்கே போயிட்டு வரும்போதெல்லாம் இல்லை குழந்தைங்க அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நல்லா சாப்பிட்றாங்க, மோஷன் போகிறாங்க, யூரின்லாம் கரெக்டாக போயிடுறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தை நல்லா தான் இருக்குது. குழந்தைங்க அப்படி தான் இருக்கும், நீங்கள் தான் வந்து இது பண்ணிக்கணும், எல்லா குழந்தையும் கரெக்டாக தூங்கி ஏஞ்சிக்கணும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி எங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. சரி நாங்களும் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி நானும் என் ஒய்ஃபும் நகர்ந்து வந்துட்டே இருந்தோம். அதில் இன்னொரு சேலஞ்சான விஷயம் என்னென்னா, என் ஒய்ஃபுக்கு ரொம்ப கஷ்டம் என் பையனை பார்த்துக்கிறது. ஏன்னா சிசேரியன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து எல்லாருக்கும் எவ்வளோ சிரமமாக இருக்கும்ன்றது தெரியும். கூட இன்னொரு அடிஷ்னல் கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஒய்ஃபோட அம்மா வந்து இல்லை. ஸோ அவங்க சிங்கிள் ஒரு லேடியாக இருந்து என் பையனை பார்த்துக்கிறது ப்ளஸ் இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் ஆனால் எனக்கு இன்னொரு சப்போர்ட் யாருன்னா, என்னோட ஒய்ஃபோட சிஸ்டர், யங்கர் சிஸ்டர் இருக்காங்க. அவங்களுக்கு அப்போ மேரேஜ் ஆகலை. அவங்களும் கூட சப்போர்ட் பண்ணாங்க, பார்த்துக்கிட்டாங்க. கூட அவங்க தாத்தா பாட்டி, அதாவது ஒய்ஃபோட அம்மாவோட அப்பா அம்மா, அவங்க வந்து ரொம்ப கேர் பண்ணி அவங்க வீட்டில் தான் நான் வந்து, ஏன்னா இங்கே பார்த்துக்க இடம் இல்லை, பார்த்துக்க ஆள் இல்லை, அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுனால அவங்க பார்த்துக்கிட்டாங்க கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட்டிவாக. அதே மாதிரி என் மாமனார் அவங்களும் வந்து லைக் வந்து எப்படி சொல்ல, ரொம்ப அட்டாச்சாக இருப்பார் பையன் கூட. அந்த மாதிரி ரொம்ப இதுவாக தான் போயிட்டுருக்கும். இது இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் லைக் கோயிலுக்கு போகிறது, லைக் இது பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பண்ணி பார்த்துட்டோம். டாக்டர்கிட்டையும் போய் பார்த்துட்டோம். லைக் எந்த ஒரு சேஞ்சுமே எங்களுக்கு கிடைக்கல. அவனோட தூக்கமும் இல்லை. செகண்ட் திங் வந்து குழந்தையோட வளர்ச்சின்னு இருக்கும்ல, லைக் உங்களோட வெயிட் வந்து இந்த மாதம் போகணும், இந்த இதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது, குழந்தை பிறக்கும் போது 2.8 இருந்த குழந்தை, 2.8 or 2.9 சரியான ஞாபகம் இல்லை, அந்த வெயிட்டில் இருந்த குழந்தை ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 3.5-4 கிலோவாவது போயிருக்கணும் இல்லையா, அதுவும் போகலை. லைக் அதுவும் அப்படியே ஸ்டாப் ஆகி ஒரு 3.2 3.3 அப்படியே இருந்துச்சு. எனக்கு இது ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும்போது என் ஒய்ஃப் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, இல்லை என்னால் சுத்தமாக முடியல, இவன் வந்து ரொம்ப தூங்காமல் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னும்போது, எனக்கும் சரி இதுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி பண்ணிருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் நிறைய டாக்டர்ஸ்லாம் சென்னையில் பார்த்துட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டருக்கு வந்து நம்பர்லாம் எனக்கு தெரியாது, ஜஸ்ட் அவர் மெயில் மட்டும் நான் பண்ணேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் அவர் நிறைய இருப்பார். ஸோ அவருக்கு இன்ஸ்டாகிராமில் பேஜில் பார்த்துட்டு அவருக்கு டேரெக்டாக அதுலேருந்து இது எடுத்து அவங்களுக்கு மெயில் பண்ணேன். தூங்க மாட்டேறான், ப்ளஸ் வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரியே இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனோ இல்லை எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் அவருக்கு ஒரு மெயில் ஒன்று ரைஸ் பண்ணேன். திருப்பி ஒரு 15 மினிட்ஸ்லேயே டாக்டர் எனக்கு டேரெக்டாக கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அனுப்பியிருக்கீங்க, நான் பார்த்தேன், குழந்தைய பார்க்கணும் அப்படின்னோடனே, இல்லை சார் நான் ஆஃபீஸில் இருக்கேன், ஒய்ஃப் வந்து வீட்டில் குழந்தைய வச்சுருக்காங்க, காஞ்சிபுரத்தில் இருக்காங்க அப்படின்னோடனே, சரி எனக்கு ஒய்ஃப் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கால் பண்ணி டேரெக்டாக பார்க்கும்போது அந்த டைம் கரெக்டாக என் பையன் தூங்கிட்டான். அவரால் என் பையனை பார்க்க முடியல, பட் படுத்திருந்ததை மட்டும் வீடியோ காலில் பார்த்தார் போல். என் ஒய்ஃப் கிட்ட பேசினார். என் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு, அம்மா உன் பையனுக்கு லைக் இந்த மில்க் அலர்ஜி மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் அலர்ஜி இருக்கும் போல், நீ வந்து எதுவும் சாப்பிடாத, லைக் பால், நட்ஸு, முட்டை, அது மாதிரி எதுவுமே டைரி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நீ சாப்பிடாத, லைக் நார்மலாக ஃபுட் எடுத்துக்கோங்க, இதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபும் அதுக்காக ட்ரை பண்ணும்போது கரெக்டாக 4th டே கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ரெச் 4 மணி நேரம் தூங்கினான். லைக் எப்படின்னா, ஒரு நாளைக்கே 4 மணி நேரம் தூங்குமா அப்படின்னு எதிர்பார்த்த குழந்தை ஒரு ஸ்ட்ரெச் வந்து 4 மணி நேரம் தூங்கினது வந்து எங்களுக்கு ஒரு அதிசயமாக இருந்தது. சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட பார்க்கும்போது டாக்டர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கோவமாயிட்டார். லைக் பையனை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஒரு கோவமாயிட்டார். ஏன் அப்படின்னா,
அந்த ஏஜுக்கான அந்த ஒரு 3 மந்த்ஸுக்கான வெயிட்டும் இல்லை. ஏன்னா அவர் பார்த்துட்டு ரொம்ப இதுவாகிட்டு, ஏன் இந்த மாதிரி குழந்தைய கவனிக்காமையே விட்டுருக்கீங்க அப்படின்னு. இல்லை சார், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இல்லை, குழந்தையோட வெயிட்டு ரொம்ப ட்ராப் ஆகிருக்கு. இந்த டைமுக்கு குழந்தையோட வெயிட் வந்து மினிமம் 4.5க்கு மேலே இருக்கணும். ஆனால் குழந்தை எவ்வளோ இருக்கான்? 3.3 தான் இருக்கான். லைக் பிறந்ததுக்கும் இதுக்கும் 3 மாதத்துக்கு இருக்க வெயிட் ஆகுது. இதுக்கப்புறம் குழந்தை இப்படி மூவ் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னும் போது, சரி ஓகே, நான் இதுக்கப்புறம் நான் இது பண்ணிக்கிறேன், என்னோட கண்ட்ரோலில் குழந்தை இருக்கிற மாதிரி இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எனக்கு இன்டிமேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க நிறைய டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னும் போது எல்லாமே அவர் டெஸ்ட் எழுதி கொடுத்தது எல்லாமே நார்மல். அப்போ தான் அவர் சொன்னார், லைக் அவர் ஸ்டார்டிங்கில் கோவப்பட்டது வந்து குழந்தைய நாங்கள் இது பண்ணோமே அப்படின்றதுக்காக தான், முன்னாடியே கூட்டிகிட்டு வரலையே அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்டது. அதுக்கப்புறம் ரொம்ப லைக் எப்படி சொல்ல, ரொம்ப ஒரு பேரண்ட்டை வந்து பயப்படுத்துகிற மாதிரி இல்லாமல், உன் பையன் நல்லா தான் இருக்கான், நல்லா இருப்பான், எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம அழகாக அவனை கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி எல்லாமே ஒரு கொண்டு போனார். ஒரு ஸ்ட்ரெச் வந்து நல்லா போயிட்டே இருந்துச்சு. ஆனால் திருப்பி வந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு அப்புறம் குழந்தை வெயிட்டும் போடணும், அகெயின் வந்து தூங்குற பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகணும். இப்போ எல்லா குழந்தையும் அந்த ஒரு 6 மாதத்துக்கு 4 மணி நேரம் தூங்கும், 6 மணி நேரம் தூங்கும். அதுக்கப்புறம் அந்த தூக்கம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகணும் இல்லையா? அந்த 4 6 8 10 அந்த ரேஞ்சு வந்து ஒரு அந்த பசித்தன்மையெல்லாம் போய் நார்மலாக போகணும். ஆனால் எனக்கு குழந்தை வந்து ஒரு திருப்பி 10 மாதம் வரையுமே அதே 4 மணி நேரம் தூக்கத்தில் தான் இருக்கா, அப்படியே தவிர அதிகம் போக மாட்டேங்குது. நைட்டில் அழுகிறது அந்த மாதிரி நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு ஒன்றும் புரியவும் இல்லை, லைக் என்னடா இது. ஏன்னா எங்கள் அண்ணனுக்கும் குழந்தை அந்த டைமில் தான் பிறந்தது, 40 நாளைக்கு முன்னாடி தான் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைலாம் நார்மலாக வந்து இது பண்ணும்போது டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவர் தான் குழந்தைங்களோட கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் அட்வைஸ் பண்ணார். ஒரு அகெயின் தூக்கத்துக்காக அது டாக்டர்கிட்டே போனோம். சார், திருப்பியும் வந்து அவனோட பேட்டர்ன் சேஞ்சே ஆக மாட்டேங்குது, 4 மணி நேரம் தான் தூங்குறான், திருப்பியும் ஏஞ்சி ரொம்ப இது பண்ணுறான், அவனால் தூங்க வச்சா கூட தூங்க மாட்றானே அப்படின்னு சொல்லி திருப்பி நாங்கள் டாக்டர்கிட்டலாம் கேட்கும்போது, சரி அகைன் நம்ம ஒரு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நியூரோ சர்ஜன் கிட்டலாம் டெஸ்ட் பண்ணும்போது, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே எம்ஆர்ஐனா செடேட்டிவ் கொடுத்து தான் எடுப்பாங்க. ஏன்னா கத்தக்கூடாது, ப்ளஸ் அமைதியாக இருக்கணும், தூங்க வச்சு தான் எடுப்பாங்க. அதுக்காக இது பண்ணும்போது என் பையனுக்கு தூங்கவே மாட்டான் அப்படின்னும் போது கொஞ்சம் டோஸ் எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்து ட்ரை பண்ணாங்க ஃபஸ்ட்டு டைம். நானும் நினச்சேன், சரி அட்மிஷன்லாம் தேவைப்படாது, காலைல போயிட்டோம், செடேட்டிவ் கொடுத்துருவாங்க, சாயங்காலம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரு தாட்டோடு நான் போனேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் 3 நாள் இருந்தேன் ஹாஸ்பிட்டல்லையே. 3 நாள், அதாவது நான் போன அணிலேருந்து ஃபஸ்ட்டு டே எடுக்க முடியல, 2வது நாள் எடுக்க முடியல, 3வது நாள் தான் நாங்கள் எடுத்தோம். அதாவது தம்பி வந்து ஒத்துழைக்கலை. ஆமாம். என்னன்னா லைக் நார்மலாக எவ்வளோ கொடுப்பாங்கன்னு எனக்கு டோசேஜ் பற்றி தெரியாது. ஆனால் என் பையனுக்கு ஃபஸ்ட்டு டே மார்னிங்லேருந்து ஈவினிங் 4:30 5:30 வரையும் தூங்காமையே வச்சு 5:30க்கு செடேட்டிவ் கொடுத்தாங்க 5 ml. அகெயின் அது கூட சப்போர்ட்டிவ்க்கு 3 ml வந்து ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்தாங்க. இது ரெண்டுமே கொடுத்து பையனை தூங்க வச்சா, காலிலேருந்து தூங்கவே இல்லை. எப்போ காலைல ஏஞ்சது வந்து 3 மணிக்கு, விடிய காலைல 3 மணிக்கு ஏஞ்சது. அதுலேருந்து சாயங்காலம் 5 மணி வரையும் அந்த குழந்தை தூங்கவே இல்லை. எத்தனை மாதத்தில்? 8வது மாதத்தில், 8 9 சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த டைமில் வந்து மிஷினில் போய் வச்சோம், அந்த படுக்க வச்ச டைமுக்கு ஏஞ்சிட்டான். அதாவது 8 ml ஸ்லீப்பிங் மருந்து கொடுத்தோம், இப்படி படுத்த வச்ச அடுத்த செகண்ட் வந்து ஏஞ்சி உட்காந்துட்டான். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட அந்த மருந்து கூட வேலை செய்யலை. ஏஞ்சி டப்பக்குன்னு உட்காந்த உடனே சரி திருப்பி கொஞ்ச நேரம் தூங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி ஃபீட் பண்ணி திருப்பி ஒரு 2 ml ஆட் பண்ணி திருப்பி மிஷினில் வச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. அந்த செடேட்டிவ்க்கான எஃபெக்ட் வந்து அந்த ஹோல் நைட்டே அவனுக்கு வேலை செய்யலை. லைக் எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி நைட்டு ஒரு 3 மணி நேரம் தூங்கியிருப்பான் அந்த செடேட்டிவ்க்கு. அடுத்த நாள் நாங்கள் ட்ரை பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் இப்போ டோசேஜ் கொடுக்குறேன், அந்த டோசேஜில் அவர் வந்து தூங்கி நான் டெஸ்ட்டு எடுத்து முடிச்சிருக்கணும். அப்படி முடிக்கலை அப்படின்னா நாங்கள் வந்து ஜென்ரல் அனஸ்தீஷியா தான் நாளைக்கு மறுநாள் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜென்ரல் அனஸ்தீஷியானா லைக் ஃபுல்லாக லைக் நம்ம சர்ஜரி பண்ணால் என்ன இது கொடுப்போமோ அந்த டோசேஜ் கொடுத்தா எனக்கு பயம் வந்துருச்சு. லைக் இந்த அளவுக்கு நம்ம பையனுக்கு வந்து நம்ம இது பண்ணணுமா, எனக்கே பயம் வந்துச்சுன்னா என் ஒய்ஃபை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பெரிய ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலே பயம். ஏன்னா அவங்க அம்மா இப்போ ரீசெண்டாக தான் இதுவானதுனால, அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் இதுவானதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை கண்டாலே பயம். வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க.
அந்த அளவுக்கு இருக்கும்போது நாங்கள் வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது, நம்ம கடவுள்கிட்ட தான் ப்ரே பண்ணி ஆகணும் அப்படின்னும் திருப்பி சாமிக்கிட்ட வந்து ஜென்ரலாக வேண்டிக்கிட்டோம். அந்த மாதிரி என் பையனுக்கு மட்டும் ஒரு 20 நிமிஷம் அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வழி பண்ணி கொடுங்க, அவன் தூங்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் இது பண்ணதில் கரெக்டாக அன்றைக்கி ஃபுல் டே அன்றைக்கி முன்னாடி நாள் கொடுத்த மெடிசனால் சப்போர்ட்டா இல்லை அகெயின் கொடுத்ததே ஹெவியாக தான் கொடுத்தாங்க. லைக் 5 ml கொடுத்ததே 8 ml கொடுத்துட்டாங்க. செடேட்டிவே 8 ml, அகெயின் இது ஒரு 5 ml கொடுத்து இது பண்ணும்போது கரெக்டாக லக்கியாக எங்களுக்கு அன்றைக்கி முடிஞ்சிச்சு டெஸ்ட்டு. 5:30க்கு அவனை எழுப்பிட்டாங்க, அந்த செடேட்டிவ்லேருந்து எழுப்பிட்டாங்க. ஏன்ச்சு நாங்கள் மேலே ரூமுக்கு கூப்பிட்டு போய் சரி திருப்பி தூங்க வச்சிட்டோம், ஃபீட் பண்ணி தூங்க வச்சிட்டோம். தூங்க வச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தூங்கணும்ல, இப்போ இவ்வளோ மெடிசன் கொடுத்துருக்கு, அந்த மெடிசனுக்கு அவன் தூங்கணும். அகைன் ஒரு 1.5 hourலேயே ஏழுச்சு உட்காந்து நான் ப்ளே ஏரியாவுக்கு கூப்பிட்டு போய் அவனை உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் அவன். சரி அடுத்து நம்ம ஜெனட்டிக்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜெனட்டிக் டெஸ்ட்டும் இமீடியட்டாக எழுதிட்டார் அவர். ஜெனட்டிக் டெஸ்ட் அது வர கொஞ்சம் நாள் ஆச்சு. அதுக்குள்ளே எம்ஆர்ஐ பிரெயினில் ஏதாவது வந்திருக்கான்னு ரிசல்ட் பார்க்கும்போது நார்மல், எல்லாமே நார்மல். எம்ஆர்ஐ நார்மல், ஜெனட்டிக் டெஸ்ட் லேட்டாக தான் வந்துச்சு. ஜெனட்டிக் டெஸ்ட் எப்படி இருந்ததுங்க? ஜெனட்டிக் டெஸ்ட்டும் நார்மல், எல்லாமே நார்மல். இது வரைக்கும் அதாவது ஹாஸ்பிட்டல் ஓரியன்டாக எல்லாமே மெடிக்கல் ஓரியன்டாக எல்லாமே நார்மல். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க? அதுக்கப்புறம் அகைன் திருப்பி என்னன்னா நாங்கள் ஸ்லீப்பிங் டோஸ் அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா டாக்டரோட சஜஷனோட அவர் வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இல்லை அவன் தூங்கணும்னா அந்த மெடிசன் இருக்கணும், எப்பயாவது ஒரு ஸ்டாப்பிங் பாயிண்ட் வேணும்ல, நம்ம எவ்வளோ தான் மெடிசன் கொடுக்க முடியும். குழந்தை லைக் வந்து 1.5 வயசு தான் ஆகுது, அதை நம்ம எவ்வளோ நாள் சப்போர்ட் கொடுக்க முடியும்? எதையுமே கன்சிடர் பண்ணல. நம்ம வேணால் ஆயுர்வேதா சைடில் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் உள்ளுக்குள்ளேயே தோண ஆரம்பிச்சிச்சு. எங்களது ஜாயின்ட் ஃபேமிலி, ஆல்மோஸ்ட் 11 பேர் வீட்டில். எங்கள் தாத்தா பாட்டி, அண்ணா அண்ணி, அவங்க பசங்க, எங்கள் அப்பா அம்மா, நானே என் ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து ஒரே வீட்டில் தான் இருக்கோம். இவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்தணும்னா வாய்ப்பே கிடையாது. சேம் என் ஒய்ஃப் வீட்லேயும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். ஆயுர்வேதா சைடு போகலாம் அப்படின்னும் போது நான் ஒரு டாக்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டேன், இதுதான் இந்த டாக்டர் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு. அது கொஞ்சம் ப்ராக்ரஸ் நடந்தது. பட் அவரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவருக்கும் ஃபஸ்ட்டு டைம் வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் மீட் பண்ணோம். அப்போது அவர் வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இல்லை நான் குழந்தைய நேரில் பார்த்தா தான் என்னால் கரெக்டான ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜூன் மந்த் ஃபஸ்ட்டு அங்கே நேரில் போய் பார்த்தோம். அவரும் பார்த்துட்டு ஓகே வெல் அண்ட் குட், நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே கூப்பிட்டு வந்துட்டீங்க, நம்ம இதுக்கப்புறம் ப்ராக்ரஸ் பண்ணிக்கலாம். அவர் சொன்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எக்காரணத்தை கொண்டு இங்கிலீஷ் மெடிசன் நீங்கள் ஸ்டாப் பண்ண வேணாம். ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் அகெயின், ஏன்னா ப்ராசஸ் வந்து லேட் ஆகும். நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள், கூட நான் அடிஷ்னலாக கொடுக்குற மெடிசன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ தட் அவனை வந்து கொஞ்சம் காம் பண்ணி விடும் அப்படின்றத சொல்லிட்டார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் இது பண்ணும்போது அதுவும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் இருந்துச்சு. அகெயின் ஒரு 5 monthsக்கு அப்புறம் அவர் ஸ்ட்ரெயிட்டாக நேரில் கூப்பிடும்போது நான் அவர்கிட்ட திருப்பியும் கேட்டேன், கோயம்புத்தூர் வரையும் கேரளா வரையும் என்னால் ரீச் அவுட் பண்ண முடியல, ஏன் அப்படின்னா ட்ரெயினில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது, இவன் தூங்க மாட்டான் இல்லையா, ட்ரெயின் சவுண்டு கேட்டால் ரொம்ப கஷ்டம், நைட்டில் எல்லாருக்கும் கஷ்டமாகுது. லாஸ்ட் டைம் கேரளா போகும்போதே எங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. அதனால் வந்து இந்த டைம் நாங்கள் இது பண்ண முடியாதுன்னா சரி நான் கோயம்புத்தூருக்கு வந்து 1 day வரேன். ஸோ கோயம்புத்தூர் வர டேட்டுக்கு கோயம்புத்தூர் வர சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் போனோம். ஆனால் அந்த கோயம்புத்தூரில் வந்து என்னோடய சிஸ்டர் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே போனால் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைசிங் நடந்துச்சு. ஏன்னா நாங்கள் மிட் நைட்டில் தான் ரீச் ஆனோம் கோயம்புத்தூர். அங்கே போயிட்டு என்னால் அந்த டைமில் மெடிசன் கொடுக்க முடியுமா, ஏன்னா இவன் தூங்குவானான்றது எங்களுக்கு பெரிய டவுட்டாகவே இருந்தது. ஏன்னா நாங்களும் ரொம்ப டயர்டாக இருந்தோம் ட்ரைவ் பண்ணி போனதில். அப்போது வந்து என்ன ஒரு அதிசயம், ஆட்டோமேட்டிக்காக அவன் எந்த மெடிசனுமே கொடுக்கல, அசால்ட்டாக தூங்கினான் உட்காந்து. லைக் தூங்குனது கூட எங்களுக்கு ஆச்சரியம் இல்லை, சரி வந்த டயர்டில் தூங்கியிருப்பான் அப்படி. ஆனால் ஒரு ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக தூங்குனது வந்து லைக் ரொம்ப லாங் ஸ்ட்ரெச். 12 மணிக்கு தூங்க வச்சது 9 மணி வரையும் தூங்கினா எந்த மெடிசனுமே இல்லாமல். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம். ஓகே. ஏன்னா மெடிசன் இல்லாமல் தூங்குனது ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் அவ்வளோ நேரம் தூங்குனது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. சரி நான் என்ன நினச்சேன், சரி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், தூங்கவே இல்லை, அதனால தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டோம். அகெயின் செகண்ட் டேவும் அதே மாதிரி தான் ஆச்சு. லைக் நாங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்தோம். செகண்ட் டேவும் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தூங்க ஆரம்பிச்சிட்டான். கொடுத்துட்டோடனே சரி தூங்கிட்டான். அது அப்படியே என்ன ஆச்சுன்னா கண்டினியூ ஆச்சு. நான் என் சிஸ்டர்கிட்ட சொன்னேன், ஏம்மா இங்கே வந்து எனக்கு ஏதோ ஒரு குட் சைனாக தெரியுது. ஏன்னா இதுவரையும் நான் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன், என் பையனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், லைக் வெளியே ஃப்ரெண்ட்ஸோட இதுக்கு போயிருக்கேன். அங்கெல்லாம் போகும்போது எல்லாமே வந்து எப்படி சொல்ல, ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணி மிட் நைட்டில் ஏஞ்சி 2 மணிக்கு மேலே நாங்கள் கிளம்பி சென்னைக்கே வந்துட்டோம். அந்த ரேஞ்சுக்கு வந்து அவன் பண்ணிட்டான். நான் கும்டிப்பூண்டியில் தான் அவனோட கல்யாணம் இருந்துச்சு. அங்கேருந்து கிளம்பி இமீடியட்டாக கிளம்பி வந்தோம். அவங்க எல்லாம் கேட்டாங்க என்னாச்சுன்னு, ஏன்னா அவங்க பயந்துட்டாங்க பாப்பாக்கு எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து சென்னை வந்தோடனே அவன் நார்மலாக தூங்கிட்டான், நார்மலாக ஆகிட்டான், எதுவும் பிரச்சனை பண்ணலை. அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்லாம் நடந்தது. ஆனால் இவங்க வீட்டுக்கு போனப்போ மட்டும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா அவங்களும்
என் தங்கச்சியும் அப்போ தான் கரெக்டாக நாங்கள் போகும்போது தான் அங்கே கூட்டு போனோம். எங்களை வந்து அங்கே வர வச்சதுக்கான ஒரு சோர்ஸாக இருந்தது அது. கோயம்புத்தூர் வர வைக்கிறதுக்காகவே அந்த ஒரு டாக்டர் வந்து எங்களுக்கு கோயம்புத்தூர் வர சொன்னார். கேரளாவில் இருக்க டாக்டர் கோயம்புத்தூர் வர வச்சிருக்காரு. அன்னைக்கு போயிருக்கீங்க, குழந்தையும் அதே நாள் தூங்கி இருக்கான். என்ன ஒரு சைன் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ப்ளஸ் நான் கேட்டுக்கிட்டும் இருந்தேன். லைக் ஏன் அப்படின்னா அவங்களும் அப்போ தான் கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகுறாங்க. அந்த மாதம் தான் என் தங்கச்சியும் அந்த மாதம் தான் கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகுறாங்க. வெளியூர்ல இருந்து சென்னையில் தான் இருந்தாங்க, அவங்க கோயம்புத்தூர் போயிருக்காங்க. ஏன்னா அதனால தான் எனக்கு அங்கே கோயம்புத்தூர்ல அந்த வீட்டுக்கு போக முடிஞ்சது. ஓகே ஓகே. இல்லைன்னா நான் வெளியே தான் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி ரூம்ஸ் எல்லாமே பார்த்து வச்சிருந்தேன். திடீர்னு அவங்களும் நான் கோயம்புத்தூர்ல வீடு எடுத்து தங்கிட்டேன், நீ வந்து இங்கே தங்கிக்கோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் ஓகே ரன் ஆகும் போது தான் அவங்க கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். சொல்லிட்டு நான் சென்னை கிளம்பி வந்துட்டேன். சென்னை கிளம்பி வந்ததுக்கு அப்புறமும் அவனோட தூக்கம் அங்கேயே நின்றுச்சு அப்படின்னா லைக் அங்கே தான் ஏதோ இருக்கு, நம்மளுக்கு வந்து ரன் ஆகலை அப்படின்றத நான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் சேம் நாங்கள் செகண்ட் டோஸ்னு ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அதை கொடுக்காமையே அவன் தூங்க ஆரம்பித்தான். அப்போது திடீர்னு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என் தங்கச்சியை எனக்கு கால் பண்ணாங்க. லைக் ஒரு 3 to 4 daysலேயே, அண்ணா இந்த மாதிரி வந்து நீ எங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசுன, அவங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட நான் பேசியிருந்தேன். அவங்க தான் வந்து எனக்கு இது சப்போர்ட்டாக கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஜீவசமாதியோட இதில் வந்து உன் பையனை வந்து அவங்க பார்த்துருக்காங்களாம். ஸோ வந்து எனக்கு சரியாக சொல்ல வரல, நீ என்னன்றதை நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேம்மா, பையனோட ஃபோட்டோவை கேட்குறாங்க. ப்ளஸ் வந்து அவன் முதுகில் வந்து என் பையனோட முதுகில் வந்து ஒரு அடையாளம் ஒன்று இருக்கும். அதுவும் அவங்க கேட்டாங்க அப்படின்னா கேட்டாங்க, என்கிட்ட ஃபோனில் கேட்டாங்க, இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டாங்க. நான் ஆமாம் இருக்குது, ஏன்னா என் தங்கச்சிக்கு தெரியும், ஏன்னா வேறு யாருக்குமே தெரியாது. அங்கே ஸ்டே பண்ணியிருந்ததுனால அந்த டைமில் வந்து என் பையனை பார்த்துருக்காங்க. அப்போ என்கிட்டயுமே கேட்டாங்க, இந்த மாதிரி என்னண்ணா இது அப்படின்னா, அவன் பர்த் மார்க்குமா அப்படி தான் இருக்குது, பிறந்ததுலேருந்தே இருக்குது அப்படின்னோடனே சரி ஓகே. ஆனால் அதிசயமாக பார்த்துட்டு சரி ஓகேண்ணா அவங்களும் விட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொருத்தர் வந்து அவங்க என் குழந்தைய பார்க்காத ஒரு ஆள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு இருக்கா அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்களுக்கும் ஷாக் ஆகி ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி எனக்கு ஃபோன் அடித்து சொன்னான்னா, இந்த மாதிரி நீ வந்து பாப்பாவை எங்கேயா சட்டை போடாமல் வெளியே அனுப்புனியா அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, நான் அந்த மாதிரி இதுவரையும் நான் அனுப்புனதே கிடையாது. என் குழந்தைய வெளியே எங்கே கூட்டு போனாலுமே ஃபுல் கவர்டில் தான் இருப்பான். ஏன்னா இந்த ஒரு ரீசனுக்காகவே. ஓகே ஓகே. அந்த பர்த்மார்க் தெரியக்கூடாது. ஏன்னா நார்மலாக சின்னதாக இருந்தால் எல்லாருக்குமே அது பெருசு எதுவாக தெரியாது. பட் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால நான் யாருக்கும் காட்டினதில்லை, வெளியே யாருக்கும் தெரியாது. ஸோ அப்போ சொன்னேன், நான் யாருக்கும் தெரியாதுமா, உனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்களும் இல்லை இது மாதிரி ஒருத்தர் கேட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி உன்னை பற்றி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு யூடியூப் சேனலில் பேசியிருக்காங்க, அதை எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க, நான் உனக்கு அனுப்புகிறேன் நீ பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை நான் பார்த்துட்ட உடனே எனக்கு செம்ம ஷாக்கு. ஏன் அப்படின்னா லைக் என் குழந்தையே பிறக்கல, அந்த டைம் எனக்கு மேரேஜே ஆகலை. உங்களுக்கு மேரேஜ் ஆகாததுக்கு முன்னாடி ஒருத்தர் வீடியோவில் இப்படி சொல்கிறாரு, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இது பார்த்துருக்கீங்க, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்க்குறீங்க. இதெல்லாம் இப்போ பார்த்ததுன்னா இந்த ஜனவரி மாதம் தான் பார்த்தது. ஜனவரி 26 ஜனவரியில் பார்த்தது. ஜனவரியில தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். 24 தேதிக்கு தான் நாங்கள் போனோம். ஓகே ஓகே. பிப்ரவரியில தான் நாங்கள் அந்த வீடியோவை பார்த்தோம். குழந்தை பிறந்து 2023 நாங்கள் பார்த்தது 26ல். ஓகே ஓகே. 26ல் நாங்கள் பார்த்தோம். அப்போது நான் நேரில் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோட்டோ கேட்டாங்க. இல்லை நான் நேர்லேயே கூட்டிகிட்டு வரேன், அவங்க பார்க்க முடியுமான்னு கேளு அப்படின்னும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அவராக எப்போ நினைக்கிறாரோ அப்போ தான் நீ போய் பார்க்க முடியும், நீ சொல்கிற டேட்டுக்கெலாம் அவர் வந்து உன்னை பார்க்க மாட்டார், இமீடியட்டாக நீ போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகே சரி ஓகே அப்படின்னு சொல்லி, ஏன்னா என்னோட இது ஆர்வம் என்னன்னா, இவங்க இதுக்கு போனவொடனே அவன் தூங்குறான் அப்படின்னும் போது அவரை பார்த்துட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆவானோ அப்படின்ற ஒரு இதில் தான் நான் அங்கே போனேன். அங்கே போனால் நாங்கள் போகல, கேட்டேன் இந்த மாதிரி போகணும் அப்படின்ட்டு. அப்போது அவங்க வந்து இல்லை இப்போல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் எனக்கு கால் வந்துச்சு. கால் பண்ணி இந்த டேட்டுக்கு வர முடியுமா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி என் தங்கச்சியும் கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் என்னோடய டேட் எல்லாம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டேன். நான் அந்த டைம் தான் நான் போயிட்டு வந்தேன். இமீடியட்டாக நான் போனோம் இல்லையா, ஆஃபீஸில் இருக்க ஒர்க் எல்லாம் நான் பார்த்துட்டு அவங்க கிளம்புனேன். நீங்கள் கிளம்பும் போது இப்படிலாம் நம்புனீங்களா, இப்படிலாம் அவர் கேட்டிருக்காரு? இல்லை, நாங்கள் வீடியோ பார்த்துட்டோம் இல்லையா, அந்த டைம் நான் வீடியோ பார்த்துட்டேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. அப்போ வந்து நானும் பார்த்துட்டேன், என் ஒய்ஃபும் பார்க்கும்போது உங்களுக்கு வியப்பா இல்லையா? வியப்பாக தான் இருந்துச்சு. அதனால தான் நான் போனோம், இல்லைனா போயிருக்க மாட்டோம்ல. ஓகே ஓகே. அப்போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு மிகப்பெரிய ஷாக்கு. லைக் எப்படின்னா, அவங்க என்னை என் குழந்தைய வரவேற்ற விதம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது வந்து லைக் நான் என்ன சொன்னாலும் புரியாது, நேரில் பார்த்தவங்களுக்கு தான் அதோட இது தெரியும். லைக் ரொம்ப இதுவாக ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் ரொம்ப நேரம் உட்காந்து பேசலை, ஏன்னா நிறைய பேர் இருந்ததுனால எங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணவும் வைக்கல. ஆனால் இன்னொரு அதிசயம் என்னென்னா, அந்த இடத்துலையே என் பையன் வந்து தூங்குனது தான்.
லைக் அவ்வளோ சத்தம் இருக்கும்போதும் அந்த மாதிரி அவன் தூங்கினதே கிடையாது. அங்கே அவன் திருப்பி தூங்கினான். தூங்கினது ப்ளஸ் அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் அந்த டைம் நான் பார்த்தது முன் ஜென்மத்தில் அவன் என்ன எனக்கு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாப்புலையோ அதே சிம்பிள் எனக்கு வந்து இங்கே கொடுத்தாப்புல அப்படின்னு. இன்னொன்று, என் பையன் வந்து இப்போ நார்மலாக நான் உங்ககிட்ட கூட காட்டுறேன், உங்ககிட்ட வந்தால் உங்களை வந்து ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது உங்களை வந்து தொடுறதோ இல்லை லைக் எதாவது தட்டுறதோ அந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி வரையும் நான் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி பார்த்துருப்பேன். இன்றைக்கி டேட் வரையும் அவரை டச் கூட பண்ணது கிடையாது. பக்கத்தில் வரையும் போவான், ஆனால் அவரை தொட மாட்டான். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்கள பண்ணுவான். லைக் இப்போது ஒய்ஃப் சிஸ்டரோட ஹவுஸ் ஓனர் சொன்னால, அவங்க தான் எங்களை எப்பயுமே கூப்பிட்டு போவாங்க. அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை பக்கத்தில் இருக்க இது பண்ணுற அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவான். ஆனால் அவரை மட்டும் தொடவே மாட்டான். எனக்கு அதுவும் ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா அவரை மட்டும் ஏன் இவன் எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு நிமிஷம் அவனால் சும்மா இருக்க முடியாது. லைக் எதையாவது ஒன்று போட்டு உடச்சிட்டு அந்த மாதிரி தான் இருப்பான். ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாப்புல. ஆனால் அவர்கிட்ட மட்டும் அந்த அமைதி இருக்கும். இப்போ அவர் என்ன சொன்னாருங்க, அந்த குழந்தையோடைய மறுபிறவை பற்றி என்ன சொன்னாருங்க? அவர் என்ன சொன்னாருன்னா, லைக் இதெல்லாம் என்கிட்ட திருப்பி கேட்டார். திருப்பி அந்த மச்சத்தை நான் அப்போ தான் அவர்கிட்ட காட்டினேன். ஃபஸ்ட் டைம் போகும்போது கேட்டார், அந்த மச்சம் நான் பார்க்க முடியுமா, பார்க்கலாமா அப்படின்னு. ரொம்ப எப்படி சொல்ல, அதிகாரமாகவும் கேட்கல. ரொம்ப ஒரு அவர் அந்த ரெக்வஸ்ட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து அந்த அளவுக்கு ரெக்வஸ்ட்டாக என்கிட்ட கேட்கும்போது நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பையனுக்கு காட்டினேன். அப்போது அவர் சொன்னார், ஆமாம் நான் இது வந்து எனக்கு கொடுத்த ஒரு எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த அட்வைஸ்னால வந்தது தான், அந்த சேம் தான் இருக்குது. இதுக்கப்புறம் பையன் வந்து நல்லா இருப்பான். லைக் வந்து அவனோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் அதை பற்றி பயப்பட வேணாம். நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறீங்கல்ல, இதுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு வருஷங்களுக்கு அப்புறம் இந்த கஷ்டங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து சந்தோஷமாக மாறும். அதாவது யாருக்குமே கிடைக்காத ஒரு வரம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை வந்து நீங்கள் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் பாதுகாத்ததே ரொம்ப அதிசயம். லைக் எப்படி சொல்ல, இவ்வளோ கஷ்டத்தை தாங்கி நீங்கள் அவனை கை கொடுத்துருக்கீங்களே, அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எங்களுக்கு ரொம்ப இது பண்ணார். அதுவும் இல்லாமல் அவர் சொல்கிறது என்னென்னா, லைக் உங்கள் பையன் வந்து ஒரு ஜெம் மாதிரி, லைக் யாருக்குமே வந்து அந்த அளவுக்கான ஆக்டிவ்னஸ் இருக்காது. லைக் ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். நான் என்ன அவரை மீட் பண்ணதில்லை. ஒரு அம்மா வந்து அவரோட பக்தர் இருந்தால் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவர் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் மீட் பண்ண மாட்டார். இது வரைக்கும் நானே அவர் மீட் பண்ணது கிடையாது. எங்களோட பக்தர்கிட்ட தான் நான் வந்து வீடியோலாம் எடுத்திருக்கோம். அந்த வீடியோ கிட்டத்தட்ட 3 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட சேனலில் போய் பாருங்கள். அப்படி எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்படிங்கிறத மட்டும் அந்த அம்மா சொல்லியிருந்தார். இப்படி ஒரு திருவண்ணாமலையில் அவர் வந்து ஒரு உயிரினத்தை பார்த்ததாகவும், அந்த உயிரினம் மறுபடியும் பிறக்கும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொன்னதாகவும், அதே போல் பிறக்கும் போது அது மக்களுக்கு மத்தியில் தெரிய வைப்பாங்க அப்படிங்கிறதாகவும், அது தெரிஞ்ச உடனே அமைதி நிலைக்கு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இது நம்ம வீடியோ எடுக்கும்போது சரி எல்லாரும் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ எடுத்து வச்சிருந்தோம். இன்றைக்கி அதே மாதிரி அந்த குழந்தை மறுபடியும் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவர்கிட்டயே மறுபடியும் போயிருக்கு. அந்த இடத்துல போய் அவரும் பார்த்துருக்காரு. அதே மச்சத்தோடு போயிருக்கு. அதே போல் தூங்காமல் போயிருக்கு அப்படிங்கிறத அதில் மிகப்பெரிய ஒரு ஆமாம். அவர் சொன்னது என்னென்னா, லைக் இந்த பிரச்சனைக்கு வந்து அங்கே போனதுக்கு அப்புறமா தான் அந்த குழந்தைக்கான நிவர்த்தி ஆகும் அப்படின்றத அவர் அன்னைக்கே சொல்லியிருந்தார். லைக் நான் ஃபஸ்ட்டு டே போனப்பே சொன்னார். அதே மாதிரி அவனோட ஆக்டிவிட்டீஸுமே சேஞ்ச் ஆச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு டேவே வந்து என்ன கேட்டாங்கன்னா, பையனோட பேர் கேட்கும்போது நான் பையனோட பேர் சொன்னேன், ஹேம்ரத் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் ஒரு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பேரான தேவி அப்படின்றது இருக்கட்டும், காளி மாதாவோட பேர் தேவின்னு இருக்கட்டும், கூட வந்து சைத்தன்யன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவரும் யோசிச்சு சைத்தன்யன் இருக்கட்டும், தேவி சைத்தன்யன் வைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். லைக் கான்ஷியஸ், அதாவது இத்தனை வருஷம் கழிச்சு என்னை தேடி வந்திருக்காப்புல, சைத்தன்யானன்றது அந்த கான்ஷியஸ்னஸ் தான். அந்த கான்ஷியஸ்னஸ் அவனுக்கு இருக்குது அப்படின்றத நான் அதில் நேம்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். இதை வச்சு நீங்கள் கூப்பிடுங்க, இன்னும் டெவலப்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி அவர் சொன்ன மாதிரி அவர் எப்படி சொல்ல, அவனோட ஃபாஸ்ட் ஆகட்டும், இப்போ அவன் ஓடுறான் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இங்கே தான். லைக் என் ஒய்ஃபோட வீட்டில் திடீர்னு ஒரு வண்டி போச்சு அப்படின்னும் போது, வண்டி அவருக்கு ரொம்ப பிரியம், வண்டி கார்னால் ரொம்ப பிரியம். அப்போ ஒரு வண்டி போகுது அப்படின்னும் போது அந்த வண்டி பின்னாடி ஓடும்போது கூட கொஞ்சம் பெரியவங்க ஓடினாங்க. பெரியவங்கன்னா மீன்ஸ் ஒரு 6th 7th படிக்கிற பசங்க ஓடும்போது அந்த பையன் என்கிட்ட வந்து சொன்னான், அங்கிள் உங்கள் பையன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுறதுனால பிடிக்க முடியல அப்படின்னு. லைக் அதாவது 7 வயசுக்குள்ள பையன் வந்து
என்னால் பிடிக்க முடியல. ஏன்னா என் அண்ணன் பையனுக்கு ஈக்குவலாகவே இவன் ஓடுவான். ஏன்னா அந்த ஸ்பேஸ் கிடச்சிச்சுன்னா ஒரு 3 வயசு குழந்தை வந்து பிஹேவியர்ஸ் எல்லாமே பெரிய ஆள் மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமாக தெரியாது. அது வேகம் ஓடுறது. மற்றபடி அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து லைக் எப்படி சொல்ல, யோசிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அந்த குழந்தை சொன்னது எனக்கும் இதுவாக இருந்தது. கூட வந்து அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அவன் ஓட ஆரம்பித்தான் அப்படின்னா ரொம்ப இதுவாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து படிக்கட்டி வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்போம். அதில் அவன் இறங்கி வர விதமே வேறு மாதிரி இருக்கும். லைக் எப்படி சொல்லனா, யாருன்னா புதுசாக இருக்கவங்க பார்த்தாங்கன்னா குழந்தை கீழே விழுந்து வருது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவன் இறங்கி வர பொசிஷனே ஒரு மாதிரி இருக்கும். காலை வந்து இப்படி வச்சுப்பாப்புல, இன்னொரு காலை நீட்டி வச்சுப்பாப்புல படிக்கட்டில், அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இந்த காலை இப்படி தள்ளாருன்னா அப்படியே கீழே வந்து இறங்குவார். லைக் அந்த சறுக்கு மரத்தில் வர மாதிரி ஒரு இதில் வந்து இறங்குவார். அப்போது வந்து இன்னொருத்தவங்களுக்கு பார்க்கும் போது எப்படி இருக்கும்னா அவன் கீழே விழுறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அடுத்து திருப்பி இன்னொரு சைடு திரும்பும்போது ஒரு ஷேப்பில் இருக்க இடத்துல அகைன் அதே மாதிரி திரும்பி ஒரு நம்ம 4 படி இறங்குறதுக்குள்ளேயே ஒரு படிக்கட்டு மொத்தம் இறங்கியிருப்பார். சரிங்க, இப்போ போன டைம் வந்து ஒரு மறுபிரிவில் வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன மாதிரி அவருக்கு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொன்னார்? திருவண்ணாமலையில் பார்த்தா சொன்னாருங்க. திருவண்ணாமலையில் ஒரு உயிரினமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுங்கள். அவர் இப்போ அந்த பழைய வீடியோவில் வந்து அவங்க வந்து அவங்க அம்மா குரு தான், அவங்களோட குரு அம்மா 2 பேரும் ஒன்று தான். அவங்க திருவண்ணாமலை போயிருந்தப்ப ஒரு குரங்கு வந்து ரொம்ப எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு, குரங்குனா இருக்கும், வானரம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னும் போது அவரு வந்து குரங்கு கிட்ட வந்து ஒரு பழம் கொடுத்துருக்காரு. அந்த பழம் வந்து அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கி சாப்பிட்டுட்டு அவர்கிட்ட போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அமைதியான மாதிரி அவர் அந்த வீடியோல சொல்லியிருப்பாரு. அவரும் கேட்டிருப்பாரு, அவங்க குரு கிட்ட கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி என்ன இந்த குரங்கு வந்து நம்ம கிட்ட நடிக்குதா இன்னொரு பழத்துக்காக அப்படின்னும் போது அப்பதான் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, இல்ல இந்த குரங்கு வந்து கொஞ்ச நாள்ல இறந்து உன்னை தேடி ஒரு பிரச்சனையோட வரும். அப்போ வந்து நீ அந்த குழந்தைய சரி பண்ணு அப்படின்னு சொன்னதா அவங்க வீடியோல பேசியிருப்பாங்க. கூட வந்து இவர் கேட்டிருப்பாரு, அதை இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாரான்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. அப்போ வந்து கேட்பாரு, இந்த குரங்கு இவங்க தான் எனக்கு ரிட்டர்ன் வந்திருக்காங்க அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி மச்சம் ஒன்று இருக்கும், அந்த இடமும் அவங்க சொல்லியிருக்கிறதா அவர் அந்த வீடியோல சொல்லியிருக்க மாட்டார், பட் காரணத்துக்காக மறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் இந்த மச்சத்தோட வருவாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றதாகவும் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி லைக் இப்போ இந்த மச்சம் பார்த்த உடனேயும் கூட வந்து அடிஷ்னலா வந்து என் பையன் வந்து பெருசா யாருக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டான். ஆனா அவருக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப இன்னைக்கு வரையும் அவருக்கு கொடுக்கறது வந்து போன உடனே ஒரு விஷ் பண்ற மாதிரி ஒரு செய்கை பண்றது, பிளஸ் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு நானே அவர்கிட்ட கேட்டேன் ஒரு வாட்டி, இந்த மாதிரி வந்து என் பையன் வந்து எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பண்ணுவாங்க, ஆனா உங்ககிட்ட மட்டும் ரொம்ப அமைதியா உங்க பக்கம் எவ்வளவு கிட்ட வந்தாலும் உங்களை டச் பண்ணாம போறது, இதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் பார்க்க ஒரு வித்தியாசமா. ஏன்னா லைக் எல்லாரையும் நான் பார்த்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லுவாங்க லைக் பையன் ரொம்ப ஸ்போர்ட்டிவாகவும் இருக்கான், துருன்னு இருக்கான், என்ன பண்ணுவான்னு யோசிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. லைக் சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ குழந்தையெல்லாம் இப்படி பிடிச்சி இப்படி அழகா இப்படி தூக்கி போட்டு பிடிச்சி விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி என் பையனை தூக்கவே முடியாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, அவனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட சொல்லுங்க. ஏன்னா அப்படி நமக்கு தூக்கும் போதே அவன் ஒரு விதமா லாக் பண்ணிப்பான், நம்ம கையை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு லாக் பண்ணுவான் நம்மள. சிம்பிளா நம்ம ரொம்ப தூக்கி போட போறது இல்லை, சும்மா இப்படி தூக்கி போடும்போது அவரோட உடம்பாவது மேல போகணும். அந்த மாதிரி எந்த ஒரு செய்கையுமே பண்ண முடியாது அவர்கிட்ட. லைக் கரெக்டா அதை லாக் பண்றது விதம் எல்லாமே அவர் என்ன சொல்லுவாருன்னா, உங்க பையன் இன்னும் யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அந்த யோசிக்க ஆரம்பிச்சாப்புலன்னா எல்லாமே அவருக்கு கைக்கூடி வரும். லைக் நீங்க என்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறத அவர் வந்து அந்த அவருக்கு டைம் வரும்போது நீங்க நினைக்கிறத அவர் செஞ்சு முடிச்சிருப்பாரு, உங்ககிட்ட கேட்கணும்ன்ற ஒரு இது கூட இருக்காது, எப்படி அதை கரெக்டா செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சு முடிச்சிருப்பாரு அப்படின்றத ஒரு குரு வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்ப அவரு மறுபிறவி எடுத்து வந்திருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குங்க? நீங்க நம்புறீங்களா? மக்கள் எப்படி நம்புறாங்களா? எப்படி இல்ல எனக்குமே தெரியல. ஏன் அப்படின்னா நானும் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனா அவங்க கொடுத்ததும் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா தான் இருந்துச்சே தவிர லைக் இந்த அளவுக்கு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் நான் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா என் பையன் இப்ப தெரப்பி கிளாஸஸ்ல நிறைய கூட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, என் ஒய்ஃப் தான் கூட்டு போறாங்க, நான் ஆஃபீஸ் போறதுனால என்னால முடியல. அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேர் வந்து என் ஒய்ஃப் தான் எடுக்கிறாங்க. ஒய்ஃப், அவங்களோட அம்மாவோட அப்பா இவங்க எல்லாம் பாத்துக்கிறாங்க. பிளஸ் வந்து எங்க மாமனாரும் நைட்ல இது பண்றாரு. என் பையன் வந்து மேக்சிமம் அவங்க
என் ஒய்ஃப் வீட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா என் மாமனார் தனியாக இருக்காரு அப்படின்றதுனாலையும், என் பையனுக்கு வந்து அவர் ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க, 2 பேரும் அட்டாச்சாக இருப்பாங்கன்றதுனாலையும் நான் மேக்ஸிமம் சென்னைக்கு கூட்டு போக மாட்டேன். இங்கேயே தான். ஏன்னா எங்கள் வீட்லேயே ஆல்ரெடி 2 குழந்தைங்க இருக்கிறதுனால இவங்களும் ஃபேக்டாக இருக்காங்க. என் பையன் வந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமான பேர்டன் என் ஒய்ஃப்க்கும் சேர்ந்து பார்க்க முடியாது. அதனாலேயே இப்போ வந்து குழந்தை நல்லா தூங்கி எழுந்திருக்கிறாங்களா? இல்லை இப்போ நல்லாவே நார்மல் ஆயிட்டாங்க. கரெக்டாக அவர் சந்திச்சதுல இருந்து அந்த மாற்றங்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் சந்திச்சதுல இருந்து தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நாங்கள் மெடிசன் கொடுப்போம், அந்த அளவும் இப்போ கம்மியாயிருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்பாத நீங்க டக்குன்னு இப்படி ஒரு விஷயம் நடந்தோடனே உங்களுக்கு வியப்பா இருக்குங்களா? ஆமா. ஏன் அப்படின்னா நான் எப்படி சொல்றது, நான் உங்களுக்கே தெரியும், நான் இப்போ உங்களெல்லாம் சொல்லியிருக்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஒண்ணுமே இல்லாம அவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு தூக்கம் இல்லாம நானும் ஒர்க் போய் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது இப்போ நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா ஆஃபீஸ் போயிட்டு வரேன். அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடிலாம் என் ஃபேஸை பார்த்து என் ஆஃபீஸ்ல கண்டுபிடிச்சிருவாங்க. இவ்வளோ டயர்டா இருக்கு, எங்க காஞ்சிபுரத்துல இருந்து வரியா, கிண்டல் பண்ற மாதிரியே கேட்பாங்க, என்ன உன் பையன் நைட்டு தூங்க விடலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. லைக் ஆமா அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கும் என் மேல ஒரு சர்டைன் இது இருக்கு. ஏன் அப்படின்னா இமீடியட்டா நான் ஏஞ்சி என் பையனுக்காக போறது, அவங்க சப்போர்ட் பண்ணலன்னா நம்மளால போக முடியாது. ஆஃபீஸ்ல அவங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட்னால தான் இவ்வளவு தூரம் என்னால கொண்டு போக முடியுது எல்லாமே. இன்னைக்குமே வந்து மற்ற யாருக்குமே வந்து குழந்தைய பார்க்கறதுக்கு அவர் அனுமதிக்கல. உங்க பையனுக்கு மட்டும் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறது. ஆமா. ஏன்னா இப்போ செகண்ட் திங் வந்து அவரை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு அப்பவே சொன்னாரு. நான் கேட்டேன் அவர்கிட்ட, லைக் வந்து உங்களை வந்து சீக்கிரமா ஈஸியா வந்து யாரும் பார்க்க முடியாது, நீங்க அலோவ் பண்றது இல்லை அப்படின்றது எனக்கு தெரியும். எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், என் பையனை பத்தி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நான் உங்களை மீட் பண்ணலாமா, நான் நேர்ல வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டப்போ, உங்க பையன் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கின இது மாதிரி. ஏன்னா உங்களை விட ஒரு படி மேல எனக்கு அவனை பத்தி தெரியும். ஏன்னா எங்க அம்மா வந்து இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்க சொல்லி என்கிட்ட கட்டளையா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் இந்த குழந்தைய விட முடியாது, இது என்னோட சொந்த மாதிரி தான். உங்களுக்கு எப்ப வேணா என் வாசல் திறந்திருக்கும், நீங்க எப்ப வேணா வந்து என்னை பார்க்கலாம். ஏதாவது பிரச்சனைனா எனக்கு இமீடியட்டா சொல்லுங்க, நான் சரி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு, நான் நடுவில் சொல்லியிருந்தேன்ல நிறைய பிரச்சனை வரும், ஃபீவர் வரும், அந்த மாதிரிலாம் கடைசியா வந்து ஒரு மாதிரி வந்துச்சு. அப்போ வந்து அம்மா கிட்ட தான் போட்டோ வீட்டில் வச்சிருக்கேன், அம்மாவோட போட்டோ வச்சிருக்கேன், காளிமாத்தாவோட போட்டோ வச்சிருக்கேன். அவங்க கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம் அதிகமாகிற மாதிரி இருக்கு, என்னால் திருப்பி ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போய் அலைய முடியாது, கொஞ்சம் அமைதி பண்ணி தூங்க வைங்க, இன்னைக்கு ஒரு நாள் அவனை தூங்க வைங்க, அப்புறமா பார்க்கலாம். அன்னைக்கு நான் ப்ரே பண்ணிக்கிட்டது இன்னைக்கு வரையும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பெரிய விஷயம் தான் இது எல்லாமே. நான் ப்ரே பண்ணது மார்ச் மாதம், இன்னைக்கு வரையும் நான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகல. அதே மாதிரி வீடியோவில் வந்து திருவண்ணாமலையில் ஒரு வானரம், குரங்கு அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அவர்கிட்ட பழம் வாங்கின மாதிரி. ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த வானரம், குரங்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து அவருக்கு வந்து உபயோகிக்க வந்து மனம் இல்லை, அவருக்கே முதல்ல மனம் இல்லை. ஸோ அவர் வந்து ஒரு உயிரினம்னு தான் எங்ககிட்ட சொல்லியிருக்காரு. லைக் அதே மாதிரி தான் நாங்களும் இது பண்ணுற மாதிரியும் எங்ககிட்டயுமே அவர் சொன்னது. அதுக்கப்புறமா தான் வீடியோவில் பார்த்து தான் எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இதுன்ட்டு. பட் நாங்கள் நேரில் போய் இது பண்ணும்போது அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கே அவர் ரொம்ப தயங்கினார். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டுருவோமோ, லைக் பேரண்ட்ஸாக வந்து எங்களோட மனம் எப்படி இருக்கும்ன்றது அவர் புரிஞ்சுக்கிட்டு, லைக் எனக்கு வேறு இது இல்லை, பட் நான் வந்து இப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொல்லி ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்னோடய பயணம் தொடங்குது இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி எங்களுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை பகிர்ந்ததுக்கு. இப்போ அவரை வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் நிறைய பேருக்கு அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ நிறைய பேர் வந்து வீடியோவில் எல்லாம் கேட்டுட்ருப்பீங்க, அவரை பார்க்க முடியுமா அது இதுன்னு. ஆக்சுவலாக அவராக கூப்பிட்டா மட்டும் தான் பார்க்க முடியும். இது வரைக்கும் நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம், நாங்களே என்ன ஒரு நாள் பார்த்ததில்ல, வீடியோ எடுத்தது கிடையாது. எங்களோட பக்தர்கள்ட்ட மட்டும்தான் பேசியிருக்கோம். எங்களோட பக்தர்கள் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்தது, அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்க இல்லை எப்படி இதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியாது. ஆக்சுவலாக ஒரு குழந்தையினுடைய தந்தை இவ்வளோ ஓப்பனாக வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு அப்படின்னா பெரிய விஷயம். ரொம்பவே நன்றிங்க. ரொம்ப நன்றி.